நடராஜனின் நாட்டியம் ஆட தெரியாதுன்னு சொன்னவ யார்? புறம் பேசிடும் புறாதிகள் இருந்தும் புலநாடு பிக் பாஸ் கொண்டாட்டம் ஷூட்டிங் லாஸ்ட் வீக் சனிக்கிழமை முடிஞ்சுதுங்க. 15 மணி நேரம் கிட்டத்தட்ட ஷூட்டிங் நடந்திருக்கு. இதில் 15 மணி நேரமும் கிட்டத்தட்ட ரவீனா அண்ட் மணி வந்து பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அப்படி தான் அமைஞ்சிருக்கும். எப்படியும் பேசாமல் இருந்திருக்க முடியாதுன்னு நம்ம நினச்சோம். ஆனால் ரவீனா பார்த்திங்கன்னா நிக்சன் கூட சேர்ந்து ஒரு ரீல்ஸ் போடுறாங்க தனியாக. அண்ட் நம்ம மணி பார்த்திங்கன்னா அந்த இது ஷோவில் பார்த்திங்கன்னா சுரேஷ் கூட தனியாக ஒரு ரீல்ஸ் போடுறாரு. ஸோ இவங்க 2 பேரும் தனித்தனியாக ரீல்ஸ் போடுறாங்க. அது மாதிரி ஃபோட்டோஸும் பார்த்திங்கன்னா ஆர்ஜே பிராவோ, தினேஷ், விஷ்ணு கூட சேர்ந்து ரவீனா வந்து ஃபோட்டோஸ் போடுறாங்க. அண்ட் தனியாக மணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தினேஷ், அப்புறம் விஷ்ணு, அர்ச்சனா இவங்க கூட சேர்ந்து தனியாக ஒரு ஃபோட்டோ போடுறாரு. தவிர சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கூட ரிலீஸ் ஆகலை. அது மாதிரி சேர்ந்து ஆடுற மாதிரி எந்த ஒரு இதுவுமே பக்கத்தில் ஆடுற மாதிரி கூட எந்த வீடியோவும் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. ஸோ இதுலேருந்து தெரியுது இன்னும் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதனால் மணி அண்ட் மவீனா ஃபேன்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுடைய 2 பேரோட சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ எதுவுமே ரிலீஸ் ஆகலை, என்ன தான் இன்னும் உங்களுக்கு பேசி சால்வ் பண்ண முடியலையா? அண்ட் மணிக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் உங்கள் ஈகோவை விட்டுட்டு நீங்கள் போய் என்னென்னு பேசலாம்ல. அந்த சின்ன பொண்ணு வந்து நிறைய சஃபர் ஆகுறாங்க, அவங்க தான் விட்டுட்டு போயிட்ட மாதிரி அவங்களுக்கு நிறைய கெட்ட பேர் வருது, நீங்கள் போய் என்னென்னு பேசி அதை இஷ்யூ சால்வ் பண்ணலாம்லன்ற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரவீனாவுக்கு உண்மையாலுமே மணி இல்லாமல் இருக்கிறது கஷ்டமாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். அப்படி பார்த்தா தெரில, அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவர் ஏன் போய் பேசணும்? அதே மாதிரி சாந்தனு அண்ட் அவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் தான். ஆக்சுவலாக லவ்க்கு முன்னாடி இல்லை 8 இயர்ஸ் பிஃபோர் பிரேக்கப் ஆகி 8 இயர்ஸ் கழித்து மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ லவ் உண்மையாக இருக்கும்போது எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அது மேரேஜில் முடியணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியும் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ரவீனா சைடில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அண்ட் மணி சைட்லையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி, மணி வந்து ஜென்யூனாக இருக்கார், ரவீனா வந்து கொச்சிட்டு போயிட்டாங்க, அவங்க வந்து பேசலை, அவங்களுக்கு பேசணும்னு இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸும் பார்க்க முடிஞ்சது. சில பேர் மணி நீங்கள் போய் பேசுங்களேன், இதனால் என்ன, ஈகோவை விட்டுட்டு போங்களேன், உங்களை 2 பேரையும் நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸும் பார்க்க முடிஞ்சது. ஆனால் மணி இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கார். ஸோ அங்கே அந்த பீச் ரெசார்ட் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் ஷேர் பண்ணிட்டுருக்காரு. ஷூட்டிங் லாஸ்ட் வீக்கே முடிஞ்சிருச்சு. ரவீனா வந்து நிக்சன் கூட சேர்ந்து அந்த நடராஜ நாட்டியம் அந்த ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தார் இல்லையா, அதுக்காக ஆடுறாங்க. ஆக்சுவலாக அந்த ப்ரொமோ ரிலீஸ்க்காக அவங்க வர முடியல அந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அது ப்ரமோட் பண்ண விதமாக அவங்க வந்து நிக்சன் கூட ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அந்த ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. சாதாரணமாகவே பிக் பாஸில் நிக்சன் கூட பேசும்போது மணிக்கு கொஞ்சம் பொசசிவ்ல கோவம் வரும். இப்போ அவங்க அந்த செட்லேயே தான் எடுத்து வீடியோவும் போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் காண்டாக தான் இருந்திருக்கும் மணிக்கு. அதுக்கப்புறம் மணி அண்ட் ரவீனா ஒரே ப்ரோக்ராமில் சேர்றதுன்றது கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியான ஒரு விஷயம்தான். பட் இந்த பிபி கொண்டாட்டத்தில் தான் அது எதிர்பார்த்தோம். எப்படியும் நேராக பார்ப்பாங்க, பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அந்த சூழ்நிலையுமே ஏற்படலை அப்படின்றது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி. அண்ட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்னன்னு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பிடிச்சதை லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.